ஒரு டொமாஹக் ஏவுகணையும் சுமார் $2 மில்லியன் விலை மதிப்புள்ளது. இது ஒரு சொகுசு மாளிகையின் விலை, ஒரு விமானத்தின் விலை. ஆனால் இது சில நிமிடங்களில் எரிந்து சாம்பலாகும் ஒரு ஆயுதத்தின் விலை. இப்படி 170க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் முதல் நாளில் ஏவப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு ஏவுகணையும் அதன் இலக்குகளை நோக்கி பாயும் போது அதன் பின்னால் $2 மில்லியன் புதைந்து போவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். போர் விமானங்களின் நடமாட்டம். ஃபைட்டர் ஜெட் ஸ்டோரிஸ். F-28, F-16, F-22, F-35 போன்ற அதிநவீன போர் விமானங்களை கொண்டு நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்காக $171.3 மில்லியன் செலவானது. இது விமானங்களின் எரிபொருள் பராமரிப்பு மற்றும் விமான செலவுகளின் அடங்கும். F-35 போன்ற ஒரு விமானத்தின் ஒரு மணி நேர பறப்பு செலவு மற்றும் $36,000 மேல். இந்த விமானங்கள் வானில் பறக்க ஒவ்வொரு நிமிடமும் ஆயிரக்கணக்கான டாலர்கள் செலவாகின்றன. ஏவுகணை தாக்குதல்கள். ராக்கெட் அட்டாக்ஸ். HIMARS, ஹை மொபிலிட்டி ஆர்ட்டிலரி ராக்கெட் சிஸ்டம் போன்ற தரைவழி ஏவுகணைகள் தாக்குதல். உளவு தகவல்கள் சேகரிப்பு மற்றும் பின்னணியின் தளவாட ஆதரவுக்காக $122.2 மில்லியன் செலவானது. தரையில் இருந்து ஏவப்படும் இந்த ஏவுகணைகள் எதிரிகளின் நிலைகளை தாக்குவதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. B-2 குண்டுவீச்சு விமானங்கள். B-2 போம்பர்ஸ். ஸ்டெல்த் தொழில்நுட்பம் பொருத்தப்பட்ட ரேடாருக்கு பிடிபடாத B-2 விமானங்கள் நடத்திய ஒரு சில தாக்குதல்களுக்காக மட்டும் $30.2 மில்லியன் செலவாகியுள்ளது. B-2 ஸ்பிரிட் ரக விமானம் ஒன்றின் விலை சுமார் $2 பில்லியன். உலகிலேயே மிக விலை உயர்ந்த விமானங்களில் ஒன்று. அந்த விமானம் பறக்கும் ஒவ்வொரு முறையும் அதன் பராமரிப்பு, செறிபொருள் மற்றும் பணியாளர்கள் செலவுகள் சேர்ந்தே வருகின்றன. சிந்தித்து பாருங்கள், ஒரு நாட்டின் பட்ஜெட்டில் இருந்து ஒரே நாளில் இவ்வளவு பணம் புதிந்து போயிருக்கிறது. இந்த பணத்தை கொண்டு எத்தனை பள்ளிகளை கட்டியிருக்கலாம், எத்தனை மருத்துவமனைகளை நிர்வகிக்கப்பட்டிருக்கும், எத்தனை ஏழை மாணவர்களின் கல்வி செலவை ஏற்க முடியும், எத்தனை பசியோடியோர் வயிறு நிரப்ப முடியும். ஆனால் இது அழிவின் கணக்கு. இந்த பணம் கொண்டு கட்டப்பட்டது பள்ளிகள் அல்ல, இடிபாடுகள். இந்த பணம் கொண்டு நிரப்பப்பட்டது வயிறுகள் அல்ல, கல்லறைகள். பகுதி 2. கடலில் மிதக்கும் $6.5 மில்லியன். யுத்தம் என்பது வெடிகுண்டுகளை வீசுவது மட்டுமல்ல, அதற்காக ஒரு மாபெரும் இராணுவ இயந்திரத்தை இயக்க வேண்டும். அமெரிக்கா தனது விமானம் தாங்கி கப்பல்களை ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் மத்திய கிழக்கில் நிலைநிறுத்தியுள்ளது. USS ஆப்ரஹாம் லிங்கன், USS ஜார்ஜ் W. புஷ் மற்றும் USS ஜெரால்ட் ஃபோர்ட். இந்த 3 கப்பல்களும் அமெரிக்க கடற்படையின் பெருமிதங்கள். ஒவ்வொரு கப்பலிலும் 5000க்கும் மேற்பட்ட வீரர்கள், 90,000க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ஏவுகணைகள் மற்றும் அதிநவீன ரேடார் அமைப்புகள் இருக்கின்றன. இது ஒரு மிதக்கும் விமான நிலையம், ஒரு மிதக்கும் நகரம். இந்த ஜெரால்ட் ஃபோர்ட் போன்ற ஒரு விமான தாங்கி கப்பலை இயக்க ஒரு நாளைக்கு $6.5 மில்லியன் செலவாகும் என சென்டர் ஃபார் நியூ அமெரிக்கன் செக்யூரிட்டி மதிப்பிட்டுள்ளது. இது ஒரு